நம் குலத்தோன்றல் நமது பேரமைப்பின் வழிகாட்டி தலைவர்களில் ஒருவர், சுயமரியாதை இயக்க தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, அச்சமறியா அடலேறு, உண்மைக்கு தோழன், பொய்மைக்கு எதிரி, மொழிக்கும் நாட்டிற்கும் பிறந்த, சமுதாயத்திற்கும் ஊருக்கும் உலகுக்கும் உழைத்த உத்தமர், அச்சம் அகற்றிய அண்ணல் பட்டிவீரன்பட்டி ஊப்பு சவுந்தரபாண்டியனார் அவர்களின் 134வது ஆண்டு பிறந்த நாள் விழா நமது இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. நமது பேரமைப்பின் தலைவர் திரு ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்களின் தலைமையில் இன்று 15/9/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் வில்லிப்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அச்சம் அகற்றிய அண்ணல் பட்டிவீரன்பட்டி ஊப்பு சவுந்தரபாண்டியனார் அவர்களின் 134வது ஆண்டு பிறந்த நாள் புகழ் வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நமது பேரமைப்பின் நிர்வாகிகள், மாநில சுய தொழில் அணி தலைவர் தமயந்தி பன்னீர்செல்வம், மாநில தகவல் தொழில் பிரிவு செயலாளர் டி ரமேஷ், வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஆர் வெங்கடேசன், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் என் எம் சேரன், மத்திய சென்னை தலைவர் எஸ் விஜயன், மத்திய சென்னை செயலாளர் எஸ் லக்ஷ்மணன், வடசென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளர் ஜி எட்வர்ட் ராஜா, வடசென்னை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் ஆர் திரவியம் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்கள், மரியாதைக்குரிய அச்சம் அகற்றிய அண்ணல் WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தனது முதல் சட்டமன்ற உரையில் நாடார்களின் பிரதிநிதியாக வந்துள்ளேன் என முழங்கியவர் என்றும், அவரது வீர வரலாறு என்றென்றும் போற்றி புகழக்கூடியது. அவர் இன்றைய திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் முன்னோடி ஆவார். அவருக்கு இன்று புகழ் வணக்கம் செலுத்துவதில் இந்திய நாடார்கள் பேரமைப்பு பெருமை கொள்கிறது என்றார். அதைத் தொடர்ந்து சென்னை டி நகரில் அகற்றப்பட்ட அவரது சிலையை விரைவில் மீண்டும் அதே இடத்தில் நிறுவ வேண்டும் எனவும், அங்கு வரவிருக்கிற மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அண்ணல் பட்டிவீரன்பட்டி ஊப்ப சவுந்தரபாண்டியனார் மெட்ரோ ரயில் நிலையம் என பெயர் சூட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.